பாட்டுமாக உபாகமம் 28 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்தில், பார்த்தீங்களா இந்த இடத்துல விலக்கி போடப்பட்டிருக்கு, துர்க்கிரியைகள்னு போட்டிருக்கு. கர்த்தரை விட்டு விலகினாலே துர்க்கிரியை தான். துர்க்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும், கெட்டு போய் அழிஞ்சு, அதாவது நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா கெட்டு போகாது இருக்குன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு பாதுகாப்பில் இருக்கும்போது நம்ம படித்தோம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்படி கேட்கும்போது கர்த்தர் நம்ம மலை மேல் கட்டுற வீடு மாதிரி இருப்போம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அவர் சொல்படி கேட்காத போது மணல் மீது கட்டும் வீடு மாதிரி இருப்போம்னு சொல்லி போட்டிருக்கேன். அதான் போட்டிருக்கோம், துர்ச்சை கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கை சிட்டு செய்கிறதெல்லாம் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். எனவே கர்த்தர் இது அலோவ் பண்ணுவார், அவர் ஒன்றும் வர பண்ணுறதில்லை. ஆனால் நம்மளே தேடி போய்க்கிறோம் அவர் வழி. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, we have been designed by God like that, only to do the good works of God, and we have been created in the image and likeness of God. அதனால் நம்ம நல்லதான் செய்யறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம், தீயது செய்யறதுக்கு இல்லை. தீயது செய்யறதுக்கு பிசாசினால் வருது. ஸோ பிசாசோட கூட்டாளியாக போகும்போது அவனுடைய காரியங்கள் சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.